ஹாய், நான் தாங்க உங்கள் தினேஷ் நாகூர்லேருந்து. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அட்டகாசமான ஆம்பூர் பிரியாணிங்க. ஒரு பங்கு நான் அரிசி எடுத்திருக்கேன். 1 கிலோ இருக்குது. அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க. பாத்திரத்தை வச்சுருவோம். 250 கடலை எண்ணெய், 4 துண்டு பட்டை, இதுவே 5 கிராம் இருக்குது. ஏலக்காய் 2 கிராமுங்க. கவுண்டில் பார்த்தீங்கன்னா 11 ஏலக்காய் இருக்குது. 10 கிராம், இது 1,5 கிராம் கிராம்பு. தோல் உரித்து அரைச்ச பூண்டு 150 கிராமுங்க. பூண்டை வந்து சேர்க்கும்போது சிம்மில் வச்சுங்க. கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிட்டே இருங்க. தோல் உரித்து அரைச்ச இஞ்சி 100 கிராமு, அதை நான் இப்போ சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு 2 சேர்ந்து நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது. கொத்தமல்லி புதினா 10 கிராம் சேர்த்துக்கிறேன். நல்லா பெரிய வெங்காயம் 300 கிராமுங்க, நல்லா பொடியாக வெட்டினது, அதுக்காக சேர்த்துக்கலாம். தக்காளி 250 கிராம், அதையும் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா பொடியாக வெட்டினது. இப்போ இது நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. 10 கிராம் காஞ்ச மிளகா, காம்பெல்லாம் கிள்ளிட்டு வெது வெதுப்பான தண்ணியில் ஊற வச்சு 2-3 மணி நேரம் ஊறின பின்னாடி அரைச்சிருக்காங்க, அதை நான் இப்போ சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு 25 கிராமுங்க மசாலாவுக்கு நம்ம சேர்க்குறோம். நல்லா கிரேவி கரையணும். இந்த ஸ்டேஜில் நான் 100 கிராம் தயிரை சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது திப்பியாக இருக்கக்கூடாது. இந்த 1 கிலோ சிக்கனை நம்ம சேர்த்துட்டோம். சிக்கனை இதில் போட்டு பெரட்டின உடனே நம்ம அளவு தண்ணி கொடுத்துடலாங்க. 1 கிலோ அரிசி இது ஃபுல்லாக எடுத்துருந்தோம். இதில் பாதி தண்ணியை நம்ம இப்போ மசாலாவில் ஊற்றிக்கலாம். நீங்கள் அளவு தண்ணி கொடுத்த உடனே 1க்கு பாதி ஊற்றுனீங்கன்னா இந்த கறி முங்கியிருக்கான்னு பாருங்கள். முங்கலைன்னா முங்குற மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு 50 கிராம் சைஸில் இருக்கிற லெமனை இப்போ சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம தோசைக்கல் வைக்கணும். இந்த மசாலாவை தூக்கி இது மேலே வச்சுருங்க. கல் சூடாகி மசாலா லேசாக சூடாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நம்ம அரிசியை வடிக்க போகிறோம். அதுக்கு 1 கிலோவுக்கு 50 கிராம் கல் உப்பு சேர்த்துக்கலாம். அரிசியை கொட்டிடுறேன். அரிசியை கொட்டின உடனே ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ரைஸை நல்லா கிண்டி விட்டுருங்க. அரிசியில் உப்பு பாருங்கள், ஷார்ப்பாக இருக்குது. தொண்டையை கறிக்கிற மாதிரி இருக்கணும். இருக்குது, ஃபுல்லாகவே மூடிடுறேன். நல்லா இந்த எண்ணெயை நகர்த்தி விட்டுட்டு வெறும் மசாலாவாக பாருங்கள் சார். மசாலாவே குடிச்சிடலாம் பொழுது. ஆல்மோஸ்ட் 6லேருந்து 7 நிமிஷம் எடுத்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இது கரெக்டாக வந்துருச்சுங்க. லேசாக மேலே இருக்கிற தண்ணியை வடிச்சிட்டு மீதி இருக்கிறத வடிகட்டியில் கொட்டிக்கலாம். மசாலா கொதிக்குது பார்த்தீங்களா? வடித்து வச்ச அரிசியை கொட்டலாம். 4 பக்கமும் நகர்த்தி விடுங்க. உப்பு போட்ட பின்னாடி நம்ம எடுத்து வச்ச இந்த தண்ணி இதில் சேர்க்குறோம். சேர்க்கும் போது நல்லா சாஃப்டாக கிடச்சிரும் சாப்பாடு. மூடியை போட்டுருங்க. சுற்றியும் ஆவி வருதான்னு பாருங்கள். நல்லா ஆவி வந்த உடனே மேலே ஒரு 2-3 கொட்டாங்குச்சியை கொளுத்தி விட்டு ஃபுல் சிம்மில் வச்சு 20 நிமிஷம் தம் பண்ணிங்கன்னா அட்டகாசமான ஆம்பூர் பிரியாணி பக்காவாக ரெடி ஆகிடும். இப்போ நம்ம 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுட்டோம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? வாங்க. சீரக சம்பா அரிசி எப்படி அழகாக உதிரியாக வந்துருக்கு பாருங்கள். சூப்பரான ஆம்பூர் பிரியாணி ரெடி. சிக்கனு சாஃப்டாக அப்படியே குக் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? அது கூட அப்படியே கொஞ்சம் சாப்பாடு சாப்பிடுமா? அப்படியே ப்ராப்பராக ஆம்பூர் பிரியாணி டேஸ்ட்டில் இருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.